கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரை. நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரை உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட இந்த காலை வேளையிலே பேசுவாராக. பாவத்தை குறித்து ஆண்டவர் எப்பொழுதுமே கண்டிப்புடன் இருக்கிறார். நம்மையும் அவரையும் பிரிக்கிற காரியம் உண்டு என்று சொன்னால் அது பாவமாக இருக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களை என்னை விட்டு பிரிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பரிசுத்தத்தில் இருக்கிறார். நாம் பாவத்திலே விழுந்த ஜனங்களாக ஒரு காலத்திலே நாம் காணப்பட்டோம். இப்பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டார். ஆகவே பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும், பாவத்தை திரும்பவுமாக செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் என்று சொல்லப்படுகிற இந்த பொதுப்படையான ஆண்டவர் அருவருக்கிற இந்த காரியத்திற்கு பல விழுமியங்கள் இருக்கிறது. அதாவது பல்வேறு விதமாக இந்த பாவத்தை செய்ய முடியும். உதாரணமாக விபச்சாரம் ஒரு பாவம், பாவத்தினுடைய ஒரு வடிகால். மாத்திரமல்லாமல் களவு, திருடுதல், பொய் சாட்சி, கோபம், இவையெல்லாம் பாவத்தினுடைய ஒரு விழுமியங்களாக காணப்படுகிறது. ஆகவே பாவம் என்று அந்த பொதுப்படையான வார்த்தைக்கு பல்வேறு விதமான செயல்கள் அல்லது அந்த பாவத்தினுடைய தன்மைகள் காணப்படுகிறது. ஆகவே இந்த பாவத்தின் தன்மைகளை குறித்து ஒரு 7 காரியத்தை நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 16வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி 7 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 7 காரியங்கள் மாத்திரம்தான் பாவமா என்றால் இது ஒரு சாம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டியும் பாவங்கள் இருக்கிறது, பாவத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இது ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 7 காரியங்களை குறித்து இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தில் முதலாவது வருவது மேட்டுமையான கண். மேட்டுமையாக பார்க்கக்கூடிய பார்வை ஒரு பாவம். பாருங்கள், கர்த்தரால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் சக மனிதனாக காணப்படுகிறான். அதாவது எல்லோரும் சகோதரர்கள் சகோதரிகளாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷன் ஒரு மனுஷிலிருந்து தான் எல்லாரையுமே படைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மிடத்திலே வித்தியாசங்கள் இல்லை, பிறப்பால் வித்தியாசம் இல்லை. ஆகவே உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இந்த காரியங்கள் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடுகள் இல்லை. ஆகவே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மேட்டுமையான கண்களோடு பார்க்கக்கூடாது. ஆகவே என்னுடைய உயரம் பெரியது, என்னுடைய அந்தஸ்து பெரியது, நான் வசதி படைத்தவன் என்று சொல்லி மற்றவர்களை தாழ்வு நிலையிலே பார்க்கின்ற பார்வை, ப்ரைடு லுக் என்று போடப்பட்டிருக்கிறது. பார்வையிலே பெருமை,
தெரிகிறபடியாக பார்ப்பது, மற்றவர்களை தாழ்வாக பார்ப்பது, மற்றவர்களுடைய காரியங்களை அவர்கள் ஒதுக்கி தள்ளுவது. ஆகவே மேட்டுமையான கண்கள் கர்த்தருக்கு முன்பாக அது பாவமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஒரு மனுஷனை குப்பையிலிருந்து உயர்த்தவும் முடியும், மேலே இருக்கிறவனை கீழே தள்ளவும் முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே யாரையுமே ஆண்டவர் உயர்த்த முடியும், வசதி கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும். ஆகவே மனுஷர்களுக்குள்ளே எந்த விதமான பாகுபாடு இல்லை. இதை விடுத்து பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மனுஷர்களுக்குள்ளே இந்த கசப்பான விதையை, பாவம் என்ற இந்த விதையை அவன் விதைக்கிறான். இதன் மூலமாக அவர்கள் மேட்டுமையாக தங்களை நினைத்து ஏதோ தங்களிடத்தில் சிறப்பு அம்சம் உண்டு என்று நினைத்து கொண்டு, ஏதோ கொஞ்சம் படிப்பு வந்தவுடனே, பணம் வந்தவுடனே, பவுசு வந்தவுடனே அவர்கள் மற்றவர்களை ஏளனமாக நினைக்கிற காரியம். இது மேட்டுமையான கண்கள் கர்த்தர் அருவருக்கிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பட்டியலிலே முதலாவதாக அவர் சொல்லுகிறார். ரெண்டாவதாக பொய் நாவு, பொய் சொல்லுகிற நாவு, இதையும் கர்த்தர் அருவருக்கிறார். இதை பாவம் என்று அவர் சொல்லுகிறார். பொய் நாவு, எதற்கடுத்தாலும் பொய் பேசுவது. பாருங்கள், இந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் கடலிலே பங்கடையக்கூடிய பட்டியலில் இந்த பொய் சொல்கிறவர்கள், பொய்யர் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொய் சொல்லுவது, எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லுவது, அந்த பொய்யினாலே அநேகருடைய வாழ்வை அங்கே விழத்தள்ளுவது. ஆகவே இந்த பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார். அது பாவத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தினுடைய ஒரு காரணியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொய் சொல்லக்கூடாது, உண்மையை உண்மை என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சி இருக்கிறதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை அடுத்து நம்ம பேசுவதெல்லாம் பாவம். ஆகவே பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார், அதை அரோசிக்கிறார். மாத்திரமல்லாமல் அது ஆண்டவருக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது. பட்டியலிலே 3வது வருகிற காரியம் குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. ஆகவே குற்றமற்றவர்களை கொலை செய்வது. நான் இங்கே கொலை செய்தேன் என்று ஒரு வேளை நாம் சொல்லக்கூடும். ஆண்டவர் இங்கே நமக்கு உணர்த்துகிற காரியம், வீணாக ஒருவனை நாம் தாழ்த்தினால், வீணாக ஒருவனுக்கு எதிராக நாம் பேசினால், அதுவே கொலை பாதகத்துக்கு ஈடாக இருக்கிறது என்று நாம் வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த கொலை செய்தால்தான் என்று காரியம் சொல்லப்படவில்லை. ஆனால் மற்றவர்களை நாம் தாழ்த்தி பேசுவது, மற்றவர்களுக்கு எதிராக நிற்பது, அவர்களை ஒதுக்கி தள்ளுவது, இந்த விதமான காரியம் கொலைபாதகத்துக்கு ஈடாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். மாத்திரமல்லாமல் துராலோசனையை பிணைக்கும் இருதயத்தில் இருந்து புறப்படுகிற காரியங்களை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். இருதயத்திலிருந்து பல்வேறு விதமான கெட்ட சிந்தனைகள் புறப்படுகிறது. களவு, வன்கண், அங்கே ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இருதயத்திலிருந்து துர் ஆலோசனைகள் தோன்றுகிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தவறு செய்தால்தான், செய்கையில் காரியத்தை செய்தால்தான் அவன் தப்பிதத்தை செய்தவனாக முடிவு செய்வார்கள். உதாரணமாக, ஒரு மனுஷன் தான் திருட வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறான், நினைவு கொண்டு இருக்கிறான். நாளைக்கு அந்த வீட்டில் போய் நான் திருடுவேன் என்று சொல்லி நினைத்து வைத்திருக்கிறான். இதற்காக அரசாங்கம் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், நீ திருட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆகவே நாங்கள் உன்னை கைது செய்கிறோம் என்று எந்த அரசாங்கமாவது சொல்ல முடியுமா?
அல்லது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? நான் சிந்தித்து கொண்டிருந்தேன், ஆனால் நான் அதில் செயல்படவில்லை. ஆகவே இந்த சிந்தனையை வைத்திருப்பதே இந்த உலகத்தில் பாவம் இல்லை, தண்டனைக்குரியதல்ல. ஆனால் கர்த்தரின் பார்வையிலே நீ சிந்தனை வைத்திருந்தால், நாளைக்கு நான் அந்த வீட்டில் போய் திருடுவேன் என்ற அந்த சிந்தனையை நீ வைத்திருந்தாலே நீ பாவம் செய்தவனாக கருதப்படுவாய். உதாரணமாக, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். போய் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்திரீயை விபச்சார சிந்தையோடு நீ பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். ஆகவே சிந்தனையே ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமாக இருக்கிறது. ஆகவே தான் தினந்தோறும் நம்மை கழுவி கொள்ள வேண்டும். நாம் அசூசிப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக சிந்தனைகள், துர்சிந்தனைகள் நம்முடைய எண்ணத்தில் வருகிறது. இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் அவற்றையெல்லாம் நாம் புறந்தள்ளி கழுவி கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்தமான நினைவோடு காணப்பட நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். ஆகவே தான் சிந்தனையை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். துராலோசனையை பிணைக்கும் இருதயம் என்ற அந்த பட்டியலிலே வருகிறது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எப்போ வாய்ப்பு கிடைக்கும், அவர்களுக்கு எப்போ குழியை நாம் பறிக்கலாம், அவர்களுக்கு எப்பொழுது நாம் தீங்கு செய்யலாம், காரியத்தை எப்பொழுது செய்து முடிக்கலாம். சிந்தனை செய்வது மாத்திரமல்ல, தீங்கு செய்வதற்காக விரைந்தோடும் கால். சீக்கிரமாக போய் அந்த தீங்கை அவளுக்கு செய்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி விரைந்தோடி நாம் செய்கிற தப்பிதங்களை ஆண்டவர் பாவம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நாம் பேசும்போது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசு பொய் சாட்சி, லையிங் டங். அபத்தம் பேசும் பொய் சாட்சி, ஃபால்ஸ் விட்னஸை குறித்து இங்கே சொல்லுகிறார். முன்பாக சொல்லும்பொழுது அங்கே லையிங் டங் என்று நாம் ரெண்டாவது பட்டியலில் ரெண்டாவது காரியத்தை பார்த்தோம். இங்கே பேசும்பொழுது பொய் சாட்சி சொல்லுவோம். பாருங்கள், உண்மையை உண்மை என்றும் உள்ளதை உள்ளதென்றும் சொல்ல வேண்டும், இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டும். உன்னை அங்கே சாட்சியாக கூப்பிட்டால் இருக்கிறதை இருக்கிற வண்ணமாக சொல்ல வேண்டும். உன்னுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு நீ சொல்லக்கூடாது. உனக்கு அந்த சகோதரன் மீது ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால் இதான் சமயம் என்று சொல்லி அவனுக்கு எதிராக நீ பேசக்கூடாது. ஆகவே தான் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இது பாவத்தினுடைய ஒரு காரணியாக இங்கே காணப்படுகிறது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. கடைசியாக ஏழாவது காரியமாக சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் கோல் மூட்டி திரிவது, ஒருவருக்கொருவர் அங்கே பிரிவினையை உண்டாக்குவது. சமாதானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் மனுஷர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே பிரிவினையை உண்டாக்குறவர்களாக இருக்க சகோதரன் மத்தியிலே சகோதரி மத்தியிலே இல்லாததை பொல்லாததை சொல்லி அங்கே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இல்லாததை இருக்கிறதை போல சொல்லி விரோதத்தை உண்டு பண்ணுதல். இது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக இது பாவமாக இருக்கிறது என்று இங்கே இந்த நீதிமொழிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த காரியத்திலிருந்தெல்லாம் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று நம்ம இடத்துல பேசுகிறார். இதில் ஒன்று இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடும். ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது இதை அவர் நமக்கு சுட்டி காட்டும்போது அதை அறிக்கையிடுவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 காரியங்கள் என்ன காரியங்கள்? மேட்டுமையான கண்கள், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை,
துர்ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விழுந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஆகவே இந்த 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 காரியங்கள் மாத்திரமல்ல, பாவத்தினுடைய காரணிகள் அநேகம் உண்டு. குறிப்பாக இவைகளை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே இதில் நாம் நம்மிடத்தில் இந்த பாவத்தினுடைய காரணிகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இந்த அதிகாலை வேளையில் நாம் அறிக்கை செய்யலாம். பாருங்கள், இதில் சொல்லும்பொழுது இங்கே கண்ணிலே தொடங்கி கால் வரைக்கும் உதாரணமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். மனுஷனுடைய சரீரத்தில் காணப்படுகிற அவயவங்களை இங்கே சுட்டி காட்டுகிறார். கண்ணை குறித்து பேசுகிறார், நாவை குறித்து பேசுகிறார், கையை குறித்து பேசுகிறார், இருதயத்தை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். காலை குறித்து பேசுகிறார். அவை கண்ணு, வாய், கை, இருதயம், கால், ஆகவே இதெல்லாம் நல்லதற்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். இதை நல்ல ஆயுதங்களாக கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து நல்ல அவயவங்களாக இதை பயன்படுத்த முடியும். பாருங்கள், கண்ணை வைத்து வசனங்களை படிக்கலாம், கண்ணை வைத்து மற்றவர்களுக்கு ஒளியை நாம் கொடுக்கலாம், அவர்கள் வழிகாட்டலாம். பல நன்மையான காரியங்களை கண்ணை வைத்து செய்ய முடியும். ஆனால் கண்களை வைத்து வேறு காரியம் செய்ய முடியும், மேட்டுமையான கண்கள். இது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். நாவை வைத்து என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு ஆறுதலை சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். ஆகவே அநேக காரியங்கள் நாவை வைத்து நாம் செய்யலாம். ஆனாலும் கூட இந்த நாவே பொய் நாவாக மாறக்கூடும். பிசாசினுடைய இந்த அவயத்தை பிசாசுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் இந்த நாவே அங்கே பிசாசினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும்போது பொய் நாவாக அது மாறும். ஆறுதல் கொடுக்க வேண்டிய அந்த நாவு, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நாவு பொய் நாவாக மாறக்கூடும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கைகளை குறித்து பார்க்கிற கையினால் எவ்வளோ உதவி, எவ்வளோ பேர் விழுந்து இருக்கிற நிலைமையிலிருந்து தூக்கி விடுகிற கையை, ஆனாலும் கூட இந்த கையினாலே கொலை செய்யவும் முடியும் என்று சொல்லி பிசாசுக்கிட்ட நாம் அந்த கையை ஒப்பு கொடுத்தால் அவன் அதை கொலை செய்யும் ஆயுதமாக அவன் பயன்படுத்துவான் என்று சொல்லிப்பார். கால், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவருடைய கால்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலை வைத்து மற்றவர்கள் தீங்கு செய்வதற்கு விரைந்தோட முடியும் என்று பார்க்கிறோம். கடைசியாக இருதயத்தை குறித்து பார்க்கிறோம். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்படும். ஆனாலும் நல்ல சிந்தனை உடைய இருதயமாக அதை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்பொழுது அந்த இருதயத்தை நவமான இருதயமாக, அந்த இருதயத்தை கர்த்தருக்கு பிரியமான இருதயமாக அவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே மனிதனுடைய அவயவங்களை வைத்து கூட நாம் இதை சொல்லுகிறார். ஆகவே இந்த 7 காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். இவை பாவத்தினுடைய காரணிகளாக இருக்கிறது. ஆகவே இவை கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. ஆகவே இவற்றில் ஏதாவது நம்மிடத்தில் ஒன்று காணப்பட்டாலும் கூட கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அதை நம்மை விட்டு தூரமாக்கி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.